18ஆம் தேதி சென்னையில நடிகர் சங்க தேர்தல் ரொம்ப பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல நடிகைகள் எல்லாரும் காலையில 7 மணில இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் அவங்களுக்கான ஓட்டுகளை பதிவு செஞ்சிருந்தாங்க. இதுல ஒரு சில பிரச்சனைகளும் சில சர்ச்சைகளும் வேற எழுந்துச்சு. அதுல ஒண்ணுதான் பழம்பெரும் நடிகையான சச்சு. இவங்க ஓட்டு அளிக்கிறதுக்காக வழக்கம் போல போயிருக்காங்க. பட் அவங்க கிட்ட அடையாள அட்டை கேட்டிருக்காங்களாம். இதனால ரொம்ப வேதனை அடைஞ்ச நடிகை சச்சு பேட்டி அளிச்சாங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, SS சந்திரன் தலைவரா இருக்கும்போது அவர் என்ன நிரந்தர உறுப்பினராக்குனாரு. ஆனா விஜயகாந்த் வந்து தலைவரா பதவி ஏற்கும் போது என்கிட்ட அடையாள அட்டை கேட்டாங்க. ஆனா இப்போ என்னுடைய பேரே வாக்காளர் அட்டையில இல்ல. 65 வருடங்களா நான் ஒரு நடிகையா இருக்கேன். என்னை யாருக்கும் அடையாளம் தெரியாதா? நான் நடிகையா அப்படிங்கறத அடையாளப்படுத்துறதுக்கு கார்டு கேக்குறாங்க அப்படின்னு ரொம்ப வேதனையா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம நடிகர் மன்சூர் அலிகான் அவரும் வாக்களிக்கிறதுக்காக போயிருக்காரு. அவரு கோர்ட்ல வேற ஒரு வழக்கு தொடர்ந்திருக்காரு. தான் ஒரு உறுப்பினர் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக. இருந்தாலும் தான் கிட்ட உறுப்பினர் அட்டை இருக்கு, அதை வச்சு ஓட்டு போடலான்னு போயிட்டு இருக்கேன். போனாதான் தெரியும் என்னால ஓட்டு போட முடியுமா இல்லையா அப்படின்னு சொன்னவரு போன வேகத்திலே திரும்ப வந்துட்டாரு. ஏன் அப்படின்னா அவரால் ஓட்டு போட முடியாதாம், அதற்கான தகுந்த அட்டை இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதை தொடர்ந்து மன்சூர் அலிகான் என்ன சொன்னாரு அப்படின்னா, சரத்குமாரும் நானும் ஒன்னாதான் உறுப்பினர் அட்டை வாங்கினோம். ஆனா இப்போ என்னால ஓட்டே போட முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வளவு சர்ச்சைகள் இவ்வளவு பரபரப்புக்கு அப்புறம் பாண்டவர் அணி வெற்றி பெற்றுட்டாங்க. அதுதான் ஹைலைட். இவரோட கனவு நினைவாக ஆகிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். இவரோட விஷன் 18 வருஷம் உழைப்பு, ஒரு மாற்றம் தேவை, ஒரு நல்ல விஷயம் தேவை.